ஹலோ. இப்போ நம்ம பார்க்க போறது, எப்படி ஒரு சேல்ஸ் பில் ஜெனரேட் பண்றது? எப்படி ஒரு கொட்டேஷன் ஜெனரேட் பண்றது? அதே மாதிரி இப்போ நம்ம கடையிலயோ, ஆஃபீஸ்லயோ ஒரு பில்லிங்க்குன்னு ஒரு ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எப்படி ஒரு லாகின் கிரியேட் பண்றது? அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்மளோட டேஷ்போர்ட் போய்க்கோங்க. டேஷ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, மேல பார்த்தீங்கன்னா, பிஓஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் பாருங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம பில் எடுக்கலாம். இந்த மாதிரி பாருங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இப்போ இன்னைக்கு நம்ம இந்த பிஓஎஸ்ங்கிறத ஓப்பன் பண்ணுறோம்னா நம்ம கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்மளோட பெட்டி கேஷ் எவ்வளோ இருக்குது, நேத்தோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நேத்தோட பேலன்ஸ் நம்ம கையில் ஆல்ரெடி 500 நம்மளோட கேஷ் பாக்ஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ 500 நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிடுறோம். 500 ஆல்ரெடி இருக்குது கேஷ் பாக்ஸில். ஓகேவா? இப்போ நான் ஓப்பன் ரிஜிஸ்டர் கொடுக்குறேன். ஓப்பன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது பாருங்கள், நேற்று நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட் லக்ஸ் சோப், மெடிமிக்ஸ் சோப் ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதை நான் என்ட்ரி போடுறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் எதுவும் டைப் எல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அந்த ப்ராடக்ட் பாருங்கள் ஆட் ஆயிடுச்சு. என்ன குவான்டிட்டின்னு மட்டும் ஆட் பண்ணால் போதும். என்ன குவான்டிட்டின்னு மட்டும் ஆட் பண்ணால் போதும். அந்த குவான்டிட்டி இங்கே வந்துடும். சரிங்களா? மெடிமிக்ஸ் பாருங்கள், பீசஸ் எத்தனை பீசஸ், ஒரு பீஸா 2 பீஸா, எவ்வளோ பீஸ், இங்கே ப்ளஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இங்கே மவுஸ்லேயே கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? டோட்டல் பில் இங்கே அப்படியே ஜென்ரேட் ஆகிக்கும். ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இதை பில்லாக எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஷுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா போதும், பில் ஜென்ரேட் ஆயிரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்துடும். உங்களுக்கு பில் வந்து டிஃபால்ட்டாகவே இந்த ஃபார்மேட்டில் வந்துடும். இல்லை எனக்கு A4 ஷீட்டில் தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோர் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. பேப்பர் சைஸ் பாருங்கள், A4 அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பில்லாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிக்கும். இதை பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கஸ்டமர் திடீர்னு வந்துட்டார், எனக்கு வந்து என் பேரில் தான் பில் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நேராக இங்கே போங்க, ப்ளஸ் கொடுங்க. கஸ்டமர் வந்து தனி ஒரு கஸ்டமரா இல்லை வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் வச்சு ரன் பண்ணுறாங்களா, ஏன்னா ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் சில பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸில் போயிட்டு நீங்கள் அவங்க கான்டாக்ட் ஐடி ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துக்கோங்க. கஸ்டமர் குரூப் இது அவசியம் இல்லை. பிஸ்னஸ் நேம் ஓகே, Z-Cards என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற பிஸ்னஸ் நேம், என்ன பிஸ்னஸ் நேமோ அந்த பிஸ்னஸ் நேம் கொடுத்துக்கோங்க. அவங்க மொபைல் நம்பர் வேணும்னா மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் நம்பர், இமெயில் ஐடி என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அவங்க ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஜிஎஸ்டி நம்பர் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ஏதாவது இருக்குது, அதாவது இவங்களுக்கு ஏதாவது கிரெடிட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்கலாம். இல்லை கேஷ் அண்ட் கேரினா இங்கே எதுவும் டைப் பண்ண வேண்டாம். இங்கே பேமெண்ட் டேர்ம்ஸும் நீங்கள் செட்டில் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஷ்போர்டில் காட்டும், உங்களுக்கு அவுட் ஸ்டாண்டிங் இவ்வளோ இருக்குன்னு காட்டும். பேமெண்ட் டேர்ம்ஸ் கொடுத்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் இப்போதைக்கு எதுவும் இல்லை. அவங்க அட்ரஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம், அட்ரஸ் டைப் பண்ணிக்கலாம், அட்ரஸ் கொடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் எதுவுமே வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா மேண்டேட்டரி ஃபீல்டு கிடையாது. சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுப்பாருங்க. இங்கே Z-Cards அப்படிங்கிற கஸ்டமருக்கு இப்போ பில் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த ஒரு ஐட்டம், இந்த ஒரு ஐட்டம், 2 ஐட்டம் பில் பண்ண போகிறோம். கேஷ் கொடுத்தோம்னா பாருங்கள், சேல் ஆடட் சக்ஸஸ்ஃபுல். என்ன பிரிண்ட் வேணுமோ, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம A4 செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம், A4லேயே வந்துடும். சப்போஸ் A4 வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இங்கே என்வெலப் 10 செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் வந்து அந்த தெர்மல் பிரிண்டில் இருக்கிற மாதிரி பிரிண்ட் வந்துடும். உங்களுக்கு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் வரும். சரிங்களா? ஓகே. இப்போ இங்கே வந்து சேல் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ பேக் வாங்க. இப்போ என்னென்ன சேல் ஆச்சுன்னு பார்க்கணும் இல்லையா நம்ம. ஓகே, இங்கே வந்து ஆல் சேல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா தரப்பட்ட எங்கெங்கே சேல் ஆச்சோ எல்லாமே நமக்கு இங்கே லிஸ்ட் ஆகிடும். பாருங்கள், யார் ஆட் பண்ணால், யார் சேல் பண்ணால் எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு இங்கே வந்துடும். இதே இந்த பிஓஎஸ் வழியாக மட்டும் கவுண்டர் வழியாக சேல் ஆனது மட்டும் பார்க்கணுன்னா லிஸ்ட் பிஓஎஸ் கொடுத்தீங்கன்னா, இப்போ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் கஸ்டமருக்கு ஒரு சேல் பண்ணியிருக்கோம், 2 வாக்கிங் கஸ்டமருக்கு சேல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் Z-Cards என்டர்பிரைஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கும் சேல் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எந்த வழியாக நடந்துச்சு, சேல்ஸ் கவுண்டர் வழியாக நடந்துச்சு. ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்து பார்க்கணுன்னா கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இதே சேல்ஸ் கவுண்டர் வழியாக ஆக வேண்டாம், எனக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் இருக்கிறாங்க,
அவங்களுக்கு நான் அந்த மாதிரி கொடுக்க வேண்டாம், வேறு ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ற மாதிரி வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆட் கொட்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா நிறையா பிஸ்னஸ் வந்து கொட்டேஷன் கேட்பாங்க, இவங்க கொட்டேஷன் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிஸ்டம் தான் யூஸ் பண்ணணும். ஆட் கொட்டேஷன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா கஸ்டமரோட நேம் நம்ம கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம ஜெட் கார்ட்ஸ் என்டர்பிரைஸுங்கிற நேம் கொடுத்துருப்போம், ஓகேங்களா? அந்த கஸ்டமர் கொடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து புதுசாக கஸ்டமர் ஆட் பண்ணணும்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டு இண்டிவிஜுவல் கஸ்டமர் கொடுக்குறோமா இல்லை பிஸ்னஸ் கஸ்டமர் கொடுக்குறோமான்றதை நீங்கள் எல்லா டீட்டெயிலும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம், புது கஸ்டமர் ஆட் பண்ணுறது. சரிங்களா? இப்போ போயிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா புது கஸ்டமர் ஆட் ஆயிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி நான் ஜெட் கார்ட்ஸ் அப்படிங்கிற கஸ்டமருக்கு நான் ஒரு பில் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒரே அந்த ஃபஸ்ட் 2 லெட்டர் டைப் பண்ணாலே போதும், கீழே பாப்புலேட் ஆயிரும் உங்களுக்கு. பேமெண்ட் டேர்ம்ஸ், ஓகே, பேமெண்ட் டேர்ம்ஸ் 15 டேஸ். அவங்களுக்கு பேமெண்ட் டேட் வந்து 15 டேஸ் கொடுத்தோம்னா 15 டேஸ் கொடுத்துருக்கோம். என்றைக்கு நம்ம இந்த கொட்டேஷன் கொடுக்குறோன்னா ஓகே அந்த டேட் இங்கே கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த டேட்டு டைம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நீங்கள் எதுவுமே டைப் பண்ண வேண்டாம். இன்வாய்ஸுக்கு நம்பர் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நம்பர் கொடுத்துக்குங்க. இதெல்லாம் எதுவுமே டச் பண்ண வேண்டாம். அவங்க பாருங்கள் பில்லிங் அட்ரஸ், ஷிப்பிங் அட்ரஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ண முடியாது ப்ராடக்ட் எதுக்கு கொட்டேஷன் கொடுக்கணும், நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கோம் 001 டைப் பண்ணாலே மெடிமிக்ஸ் சோப் வந்துடும். நமக்கு அந்த எஸ்கேயூ நம்பர்னு சொன்னோம் இல்லையா, அந்த ப்ரைஸ் வந்து இல்லை பார்கோட் ஸ்கேனர் வச்சுருந்தீங்கன்னா பார்கோட் ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணிங்கனாலே அந்த ப்ராடக்ட் இங்கே ஆட் ஆகிக்கும். ஓகே, அடுத்து லக்ஸ்னு சோப் வச்சுக்கோம். லக்ஸ் டப் பண்ணி பாருங்கள், லக்ஸ் சோப் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்துருச்சு. எத்தனை குவான்டிட்டிக்கு கொட்டேஷன் கேட்குறாங்க, ஒரு 100 பீஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 100 பீஸ். சரிங்களா? இங்கே அதே மாதிரி ஒரு 200 பீஸ் கேட்குறாங்கன்னா 200 பீஸ் கொட்டேஷன் கொடுத்துருவோம். நம்ம டோட்டல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுக்கணுன்னா கூட நீங்கள் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 10 ரூபா, டோட்டலாக 10 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுன்னா 10 ரூபான்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஃபிக்ஸடாக மாறிக்கும். இதே 10% கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10ன்னு போட்டு கீழே பாருங்கள், ஃபிக்ஸடு பதிலாக பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா 10%ஆக மாறிக்கும். சரிங்களா? மாறினதுக்கப்புறம் நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவும் இங்கே கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் சேவ் அண்ட் பிரிண்ட் கொடுத்தீங்கனாலே கொட்டேஷன் பாருங்கள் ஜென்ரேட் ஆயிடுச்சு. நீங்கள் பிரிண்ட் என்ன பிரிண்ட் வேணுமோ மறுபடியும் மாற்றிக்கலாம். நீங்கள் A4 கொட்டேஷன் கொடுக்குறேன், A4 மாற்றிக்கலாம். சரிங்களா? மாற்றி பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடும். லிஸ்ட் கொட்டேஷன்ஸ் போனீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்த கொட்டேஷன்ஸ்லாம் இங்கே வந்துடும். அதே மாதிரி இங்கே போய் நியூ கொட்டேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இமெயில் போயிடும், கஸ்டமரோட இமெயிலுக்கு போயிடும். இதே வந்து லிங்காக கொடுக்கணும், கஸ்டமருக்கு வந்து பிரிண்டடாக கொடுக்க முடியல, லிங்காக கொடுக்கணும்னா வி கோட் யூஆர்எல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கோட் வந்து ஒரு வெப்சைட் லிங்காக ஜென்ரேட் ஆகிக்கும். சரிங்களா? அதை காப்பி பண்ணி கஸ்டமருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிக்கோங்க. அப்படின்னா வியூ கொடுத்தீங்கனாலே நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா? நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. சரிங்களா? க்ளோஸ். அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஆட் சேல் இங்கே கொடுத்தாலுமே உங்களுக்கு அந்த கஸ்டமரை பொறுத்து இங்கேயும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதே ஃபார்மேட் தான், கொட்டேஷனுக்கு என்ன ஃபார்மேட் பண்ணீங்களோ அதே ஃபார்மேட் தான். என்ன மாதிரி பிரிண்டரில் நீங்கள் A4 ஷீட்டில் கொடுக்கணுனாலும் A4 ஷீட்டில் கொடுத்துக்கலாம். என்ன மாதிரி பேமெண்ட் மோடுங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஒரு யூஸரை நம்ம எப்படி ஆட் பண்ணுறது. இப்போது நம்ம ஓனராக இருப்போம், நமக்கு பில்லிங்கில் ஒரு கவுண்டர் இருக்கும், அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டிங்கில் ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க. இப்போ மார்க்கெட்டிங் ஸ்டாஃபுக்குன்னு ஒரு லாகின் க்ரியேட் பண்ணிக்கலாம், பில்லிங் அந்த கவுண்டரில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு லாகின் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது அந்த கவுண்டரில் இருக்கிறவங்களுக்கு லாகின் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு நான் காட்டுறேன். யூசர்ஸ், இங்கே யூசர் மேனேஜ்மெண்ட் போய்க்கோங்க, அதில் யூசர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண நம்ம தான் யூசர், மெயின் யூசர் 001 க்ரியேட் பண்ண இல்லைங்களா, அந்த யூசர் இங்கே காட்டுது. ஓகேங்களா? புதுசாக ஒரு யூசர் க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? அந்த யூசருக்கு பேர் ஒரு பேர் வச்சுக்கலாங்க. சரிங்களா? ராமு அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். சரிங்களா? அவருக்கு ஒரு இமெயில் ஐடி மேண்டேட்டரியாக காட்டுது, அதனால் நம்ம இமெயில் வச்சுக்கலாம், ramu@gmail.com அப்படின்னு ஒரு இமெயில் ஐடி. ஆக்டிவ்னா எஸ் ஆக்டிவ் கொடுத்துக்கங்க, இப்படி இல்லைன்னா இப்படி டிக் பண்ணிக்கோங்க. எனேபிள் சர்வீஸ் ஸ்டாஃப் பின், அதாவது எல்லா ஸ்டாஃப்மே பாஸ்வேர்ட் டைப் பண்ணுற அளவுக்கு கேப்பபிளாக இருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம மொபைலில் கொடுப்போம் இல்லையா, பின் நம்பர் 12341472 அந்த மாதிரி பின் நம்பர் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸ்டாஃபுக்கு என்ன பின் நம்பர் வேணுமோ அதை நம்ம இங்கே கொடுத்துக்கணும். 1234 அப்படின்னு ஒரு பின் நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? கொடுத்துட்டு என்ன மாதிரி பர்மிஷன், அவங்களுக்கு ஒரு யூசர் நேம் கொடுக்கணும் இல்லையா,
அவங்க லாகின் பண்ணுறதுக்கு நான் ராமு அப்படின்ற ஒரு யூசர் நேம் கொடுக்குறேன். ராமு 001 அப்படின்னு ஒரு யூசர் நேம் கொடுக்குறேன். சரிங்களா? பாஸ்வேர்டு வந்து நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். அந்த பாஸ்வேர்டை திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே. அதே மாதிரி ரோலுங்கிற இடத்துல அட்மின் ரோல். அதாவது அட்மின் ரோல்னா நம்ம எல்லா ஸ்டாக் என்டர் பண்ணுறது, ரிப்போர்ட் பார்க்குறது, எல்லா பர்மிஷனும் நமக்கு இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் அந்த பர்மிஷன் கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து கேஷியர் அப்படிங்கிற பர்மிஷன் கொடுத்துறோம். சரிங்களா? அதே மாதிரி ஆக்சஸ் லொக்கேஷன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து குடோன் ஒன்று இருக்குது, ரீட்டைல் ஷாப் ஒன்று இருக்குன்னா உங்களுக்கு 2 லொக்கேஷன். இப்போது எதுக்கு பர்மிஷன் கொடுக்குறோமோ அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்தா போதும். சரிங்களா? ஏபிசி ஆல் லொக்கேஷன் தூக்கிட்டு ஏபிசி என்டர்பிரைசஸ்க்கு மட்டும் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். மற்ற எந்த டீட்டெயிலுமே நம்ம இங்கே ஃபில் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. வேணும்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராமு 001ங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க பாஸ்வேர்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கொடுத்த பின் இந்த 2மே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பண்ணி வச்சுட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், ராமுங்கிற யூசர் நேம் சேவ் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ ராமுங்கிற யூசர் நேம் எப்படி லாகின் ஆகுதுன்னு பார்க்கலாங்களா? இதை இங்கிருந்து நான் வெளியே சைன் அவுட் பண்ணிடுறேன். இப்போ வந்து ராமு லாகின் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அவருக்கான பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டேன், ரிமெம்பர் கொடுத்துட்டேன், லாகின். சரிங்களா? இப்போ ராமு சொல்லுவார், கையில் கல்லா பெட்டியில் எவ்வளோ காசு இருக்குன்னு என்ட்ரி பண்ணுவார் காலைல வந்த உடனே. சரிங்களா? ராமு வந்து 100 ரூபா கல்லால் இருக்குது அப்படின்னா 100 ரூபா. ஓகே, ரிஜிஸ்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ராமுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, இந்த சேல்ஸ் இந்த இது மட்டும் தான் ராமுக்கு தெரியும். வேறு எந்த டீட்டெயில்ஸுமே ராமுக்கு தெரியாது. சரிங்களா? ராமு இந்த சேல்ஸ் மட்டும், அந்த கேஷ் கவுண்டர்லேருந்து சேல்ஸ் மட்டும் பார்ப்பார். டோட்டல் பேயபிள்கிட்ட எப்படி பே பண்ணார் எல்லாமே ராமு பார்த்துக்குவார். பிரிண்ட் கொடுத்தாருன்னா கேஷ். ஓகே, கேஷ் கொடுத்தாச்சுன்னா பிரிண்ட் வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வேணாலும் இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். சரிங்களா? பாருங்கள், ராமுக்கு வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே வராது. வெறும் இந்த ஹோம் ஆப்ஷன் வரும். ஹோம்லேயும் எந்த இடத்துல தெரியாது, வெறும் சேல் ஆப்ஷன் மட்டும்தான் வரும். ராமு இங்கே பிஓஎஸில் கிளிக் பண்ணிட்டாருன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் ராமுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒன்று அங்கே கிளிக் பண்ணி வரலாம், இல்லை இங்கே கிளிக் பண்ணி வரலாம். சரிங்களா? தேங்க்யூ.